சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த திரைப்படம் குங்ஃபூ பாண்டா 4 அனிமேஷன் படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2008 ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரான்ச்சைஸ் 2010 இந்த படத்துக்கு என்ன முடிவு பண்ணாங்க இந்த பிரான்ச்சைஸ்க்கு அப்படின்னா, மொத்தம் ஒரு 6 படங்கள் வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளான் இருந்துச்சு. அதில் இப்போ 4வது பாகம் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாகத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை வச்சு இது இன்னொரு ட்ரைலாஜியாக மாறுறதுக்கான வாய்ப்புண்டு அப்படிங்கிற மாதிரியும் மேக்கர்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த குங்ஃபூ பாண்டா 4 எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற முன்னாடி ஒரு சின்ன நோட் சொல்லணும் அப்படின்னா, இது 4வது பாகம் இல்லையா? ஸோ இதுக்கு நீங்கள் முன்னாடி இருக்கிற படம்லாம் பார்த்துருக்கணுமா அப்படின்னு கேட்டால், டெக்னிக்கலி இது ஒரு ஸ்டாண்டலோன் கதையாக தான் இருக்குது. அதாவது கதைக்கு பெரிய லிங்க்லாம் இல்லை மற்ற 3 பாட்டுகளுக்கு. பட் வர கேரக்டர்ஸ் நிறையா பேர், அதாவது பழைய பாட்டுகளோட முக்கியமான கேரக்டர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு ஷவுட் அவுட் மாதிரி இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரிபியூட் மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறதுக்கான மூமெண்ட்டாக சில காட்சிகள் வச்சுருக்காங்க. ஸோ அதனால மற்ற 3 பாகங்களையும் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் சஜஸ்ட் பண்ணுறேன். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அண்ட் அனிமேட்டட் ஃபிலிம்ஸுக்கு உண்டான அந்த இலக்கணம், அதாவது பார்த்தாலே நமக்கு ஒரு ஃபீல் குட் ஃபீல் வரும், மனசு நிறைஞ்சு போகும் அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை இந்த படமும் தருதா இல்லையா? அண்ட் டிராகன் வாரியரான குங்ஃபூ பாண்டா, அதான் அவர் இந்த படத்தில் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். Stand back. I'm gonna kick my butt. குங்ஃபூ பாண்டா 4 படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வேலி ஆஃப் பீஸில் டிராகன் வாரியரான நம்ம ஹீரோ குங்ஃபூ பாண்டா ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. மற்ற டீம் மெம்பர்ஸான அந்த ஃபியூரியஸ் 5 வேறு மிஷனில் உலகத்தில் வேறு இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நம்ம ஆள் இங்கே கம்ஃபர்டபுளாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, மாஸ்டர் ஷிவ் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிராகன் வாரியராக நீ இருந்தது போதும், இன்னொரு டிராகன் வாரியர் உனக்கு அடுத்து இந்த யாரை அடுத்த சந்ததி அப்படிங்கிறத நீ சூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இது. ஸோ நிறையா ஆடிஷன்லாம் வச்சு நீ அடுத்த டிராகன் வாரியரை சூஸ் பண்ணு அப்படின்னு மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. நீ அடுத்த லெவலுக்கு போகணும், அதாவது டிராகன் வாரியருக்கு அடுத்த லெவலான ஸ்பிரிச்சுவல் லீடராக நீ மாறணும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் ஷிஃப் அட்வைஸ் பண்ணுறாரு. இதை நம்ம டிராகன் வாரியருக்கு ஆப்வியஸ்லி அவர் ஒரு சோம்பேறி இல்லையா? ஸோ இதெல்லாம் நான் பண்ணணுமா? நான் தான் டிராகன் வாரியர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சது மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆர்குமெண்ட்டில் அவர் வராரு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஜென் அப்படிங்கிற ஒரு ஃபாக்ஸ் குங்ஃபூ பாண்டா, நம்ம குங்ஃபூ பாண்டாவுக்கு ஒரு ஃப்ரெண்டாக வராரு. ஸோ அவர் மூலமாக நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு புது வில்லன், அதாவது ஒரு புது வில்லி இஸ் ஆன் த டவுன் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. கெமிலியன் அவங்க நினச்ச மாதிரி நினச்ச உருவத்துக்கு மாறுவாங்க. அவங்களோட அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க ஜூனிபர் சிட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த உலகத்தையே ஆளணும் அப்படிங்கிறது அவங்களோட அல்டிமேட் எய்மாக இருக்குது. அது போகிற வழியில் இந்த வேலி ஆஃப் பீஸும் இருக்குது அப்படிங்கிறனால அதையும் ஆளணும். முக்கியமாக அந்த டிராகன் வாரியரோட அந்த விஸ்டம் ஸ்டிக்கை நான் எடுத்து என்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எய்மில் அவங்க இருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம டிராகன் வாரியர் குங்ஃபூ பாண்டா ஒன் லாஸ்ட் மிஷன், இந்த டிராகன் வாரியராக நான் போய் இந்த வில்லியை நான் அழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜென் அப்படிங்கிற ஃபாக்ஸோட உதவியோடு சேர்ந்து 2 பேரும் பயணம் போகிறாங்க. ஸோ இந்த பயணம் அவங்களுக்கு எப்படியானதாக இருந்துச்சு? இந்த சாகசங்கள்லாம் தாண்டி டிராகன் வாரியர் திரும்ப வேலி ஆஃப் பீஸுக்கு இந்த பீஸை கொண்டு வந்தாரா, இந்த உலகத்துக்கே பீஸை கொண்டு வந்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த குங்ஃபூ பாண்டா 4. குங்ஃபூ பாண்டாவோட அந்த மொத்த ஃப்ரான்ச்சைஸோட அடையாளமே அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் நிறைய முக்கியமான பிரபலங்கள் இந்த குங்ஃபூ பாண்டா ஃப்ரான்ச்சைஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம போக்கு வாய்ஸ் கொடுத்த ஜாக் பிளாக், அவருக்கு வயசாகுதோ இல்லையோ அந்த போவோட வாய்ஸ் இன்னும் இளமையாக தான் இருக்குது. அது இந்த படத்துலையுமே அந்த ட்ரைட் கன்னியூ ஆயிருக்கு. ஜாக் பிளாக், இன்ஃபேக்ட் ஜாக் பிளாக்கோட வாய்ஸ் நம்ம எங்கே கேட்டாலுமே, தனியாக எங்கே கேட்டாலுமே ஒருவேளை தான் பேசுதோ அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ். அது இந்த படத்துலையுமே அந்த ஸ்கோர் கன்னியூ ஆயிருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வாய்ஸ் அவரோட இளமை அப்படியே ரிட்டைன் ஆகிட்டே இருக்குது. வெல்டன் ஜாக் பிளாக். ஜென் அப்படிங்கிற அந்த புது கேரக்டர் வந்திருக்கு இல்லையா, அதுக்கு ஆக்கோஃபினா அப்படிங்கிற ஒரு பெண் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட வாய்ஸுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. அண்ட் வழக்கமாக வர மாஸ்டர் ஷிஃபோட வாய்ஸுக்கு டாஸ்டின் ஹாஃப்மேன் அந்த வாய்ஸை கன்டினியூ பண்ணியிருக்காரு. பட் இவங்கெல்லாம் தாண்டி யூஸ்வலான வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அந்த இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் நம்ம ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறது கெமிலியன் அப்படிங்கிற அந்த ஷேப் ஷிஃப்டிங் எம்பரர்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்க வயலோ டேவிஸ் தான். அவங்களோட வாய்ஸே செம்ம மிரட்டலாக இருக்குது. அந்த கேரக்டருக்கு, அதாவது ஒரு வில்லியான அந்த கேரக்டருக்கு ரொம்ப அந்த கேரக்டரோட இன்டென்ஷன், அந்த கேரக்டரோட அல்டிமேட் எய்ம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஒரு சிறப்பான வாய்ஸ், மிரட்டலான வாய்ஸை கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. படம் நெடுக வயலோ டேவிஸ் வர காட்சிகள் எல்லாமே மிரட்டலாகவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த வாய்ஸ் ஆர்டிஸ்டில் இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணணும் இந்த பாட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டாய்லிங் அப்படிங்கிற அந்த ஸ்னோ லெப்பர்டோட கேரக்டர் அயன் மெக்ஷேன் அதுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த பாட்டிலையும் அங்கங்கே சில காட்சிகளில் வந்துட்டு போகிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ரொம்ப அதிகமாக தியேட்டரில் அப்ளாஸ் வாங்கின கேரக்டர்னா
தாய்லாங்கோட அப்பியரன்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கெல்லாம் அந்த கேரக்டர் அப்பியர் ஆகுதோ ஜஸ்ட் அந்த வாய்ஸ் கூட தேவையில்லை, ஐஸ் மட்டுமே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஷாட் கிடைச்சா கூட பயங்கரமான அப்ரிசியேஷன் வந்து தியேட்டரில் வந்துச்சு. ஒரு பேக்டு க்ரௌடில், ஒரு நாலேஜபிளான க்ரௌடில் இந்த படத்தை பார்த்தா இன்னுமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த அப்ரிசியேஷன் ஒரு சின்ன சாம்பிள். இந்த மாதிரி நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் படத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். குங்ஃபு பாண்டா 4 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பொதுவாக இந்த மாதிரி அனிமேஷன் படங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இலக்கணம் இருக்கும். ஒரு மாரல் சயின்ஸ் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படமே பார்க்கப்படும். பார்க்குற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும், பார்க்குற குழந்தைகள் மட்டும் இல்லை வளர்ந்த குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷனில் தான் அந்த படத்தை வந்து எடுப்பாங்க. குங்ஃபு பாண்டா 4மே அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் விழுற படம் தான். அது ஓரளவு சரியாக செஞ்ச படம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் புதுசாக என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சா அந்த ப்ராவர்ப் உள்ளிட்ட பல விஷயங்கள், மாரல் சயின்ஸ் கிளாஸ் உள்ளிட்ட பல விஷயங்களை இதில் கொஞ்சம் ஸ்பூஃப் மாதிரி அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பிரிச்சுவல் லீடர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு கிளாஸ் எடுக்கணும், அது என்ன சொன்னாலும் ஒரு தத்துவார்த்த ரீதியாக லைஃப் லெசன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மேண்டேட்ரி ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை இந்த படத்தில் கொஞ்சம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது குங்ஃபு பாண்டா கேரக்டர் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரான ஏணியில் ஏற போகிற ஒரு விஷயம் காட்சிகள் வந்து காட்டப்படுது. பட் பாண்டாக்கு அந்த மாதிரியான ப்ராவர்ப் சொல்கிறதுல சில எக்யூப்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி, நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. அதனால அது என்ன சொன்னாலுமே அது ஒரு லைஃப் லெசனாக மாற்றுற மாதிரியான காட்சிகள் வந்து படத்தில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமான விஷயம் குங்ஃபு பாண்டா சொன்னால் கூட அதை மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய ப்ராவர்பாக நினச்சிக்கிட்டு இதில் ஒரு பெரிய ஹிடன் மெசேஜ் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க. இது இந்த படத்தில் எழுதப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு இன்னோவேட்டிவான ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அப்படிங்கிறத மெயினாக சொல்லலாம். அந்த 2008 இந்த சீரிஸ் ஆரம்பிச்சப்போ அந்த வேலி ஆஃப் பீஸ் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த படத்தில் எப்படி காட்டப்பட்டுச்சோ அப்படி தான் இப்போவும் காட்டியிருக்காங்க. அனிமேஷன் வைஸ், கிராஃபிக்ஸ் வைஸ், கொஞ்சம் டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால இன்னுமே ஒரு டீட்டெயில்டான நல்ல அனிமேஷன் வந்து வெளிப்படுது. பட் ஸ்டண்ட் காட்சிகளில் போக போக இன்னுமே நிறைய இன்னோவேட்டிவாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புலப்படுது. அதுவும் குறிப்பாக இதில் அந்த வில்லி கேரக்டர் வந்து ஒரு ஷேப் ஷிஃப்டர் அப்படிங்கிற மாதிரியான ரைட்டிங் இருக்கிறதுனால அதை வச்சு நிறையாவே விளையாண்டுருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அவங்க பல ஷேப்கள் மாதிரி பாண்டாவும் அவங்களும் சண்டை போடுற அந்த சீக்வன்ஸ் டோட்டலாக பிளாஸ்டாகவே இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே வந்து தியேட்டரில் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் நல்ல க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு உருவமாக மாறுறப்போ அதுக்கு கவுண்டராக்ட் பண்ணுற விஷயங்கள் அண்ட் எல்லா உருவமும் சேர்ந்து ஒரு உருவம் உருவாகிறது, இப்படி பல விஷயங்கள், பல மேஜிக்கை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியுது. அண்ட் டெக்னாலஜியை தாண்டி ஹியூமனோட க்ரியேட்டிவிட்டி, அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸில் அந்த டெக்னாலஜி எனேபிள் பண்ணுற க்ரியேட்டிவிட்டி நிறையாவே வெளிப்படுது அப்படிங்கிறதும் அந்த ஸ்டன் சீக்வன்ஸில் நல்லாவே புரிஞ்சுது. அண்ட் ரைட்டிங் வைஸ் இந்த பாசிங் த மேண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லாவே இதில் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அந்த மேண்டில் ஒரு பவர் வந்து ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை கொடுக்குறக்கு அவர் தயங்குவார். பட் அதுக்கு இவென்ச்சுவலி ஹி ஹேஸ் டு டூ தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாரல் மெசேஜை இதில் நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை அணுகின விதம், அந்த விஷயத்தை ஒரு படமாக மாற்றின விதம் ரொம்பவே பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அந்த வகையில் கிரெடிட்ஸ் டு த ரைட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ டைரக்டர் மைக் மைச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். குங்ஃபு பாண்டா படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சேஞ்சே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த வேலி ஆஃப் பீஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. டெக்னிக்கல் வைஸ் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதை தாண்டி இந்த உலகம், இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது இன்னுமே விரிவடையணும். அது வேறு மெட்டீரியல்ஸ், வேறு லேண்ட்ஸ்கேப் உள்ளிட்ட பல விஷயங்களை காட்டி அதில் புது கேரக்டர்ஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் இனிமேல் புதுசாக இனோவேட்டிவாக என்ன இருக்குது அப்படின்னு தேடி வருவாங்க. இந்த பாட்டில் அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூனிப்பர் அப்படிங்கிற ஒரு சிட்டியை காமிச்சிருக்காங்க. ஒரு சிட்டி வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ வேகமாக இருக்கும் உள்ளிட்ட பல விஷயங்களை சில காட்சிகளில் காமெடியாக நமக்கு உணர்த்திருக்காங்க. பட் ஒரு 4th பார்ட், அதாவது இந்த பல விஷயங்கள் தாண்டி வந்துருச்சு, ஒரு 4வது பார்ட், நிறைய அனிமேஷன் சீரிஸ் கூட, அனிமேஷன் படங்கள் கூட இந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்துருச்சு அப்படிங்கும்போது லேண்ட்ஸ்கேப்பாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வேறு லேண்ட்ஸ்கேப்புக்கு போகிறப்போ வேறு கேரக்டர்ஸ் வரதுக்கு, வேறு சேலஞ்சஸ் வரதுக்குலாம் நல்லா வாய்ப்பாக இருந்திருக்கும். ஸ்டோரி அப்படிங்கிறது ரொம்ப ஆர்கானிக்காகவே எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இந்த படத்தில் இன்னுமே கொஞ்சம் அந்த லெவலில் திங்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு ஆஃப் த ஸ்க்ரீன் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் கிமிக்ஸாக அந்த ஃபியூரியஸ் 5 அப்படிங்கிற அந்த 5 கேரக்டர்ஸையுமே வந்து போஸ்டர்ஸில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. சில விஷயங்கள்லையுமே மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படத்தில் அவங்களோட காட்சிகள் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். இப்போ கிளைமேக்ஸில் ஒரு சின்ன கேமியோ மாதிரி வந்துட்டு போகிறாங்க. பட் இந்த குங்ஃபு பாண்டாவோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா அந்த ஃபியூரியஸ் 5 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். அவங்களோட கேரக்டர்ஸை இன்னுமே கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுல என்ன தயக்கம் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸ் தானே, அனிமேஷன் சீக்வன்ஸுக்கு ஒரு 2-3 காட்சிகள் கூட அவங்களை இன்க்ளூட் பண்ணியிருந்தா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்குற அளவு தான் இருக்குது. அந்த ஒரு நீங்கள் ஃபியூரியஸ் 5ஓட அட்வென்ச்சர்ஸ், குங்ஃபு பாண்டா கூட அவங்க பண்ணுற கெமிஸ்ட்ரி உள்ளிட்ட பல விஷயங்களை எதிர்பார்த்து போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். படத்தோட அடுத்த டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த சோசன் 1 கதைகள் அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் இல்லையா, அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த படம் ஃபாலோ பண்ணுது. முந்தைய 3 பாகங்களில் என்னெல்லாம்
ட்ரைட்ஸ் இருந்துச்சோ அது இந்த பாகத்துலையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சூசன் ஒன் இருப்பார், பட் அவருக்கே அவர் மேலே நம்பிக்கை இருக்காது. இல்லைன்னா அந்த ஊர் அவரை வந்து நம்பாமல் இருக்கும். இவர் அந்த சூசன் ஒன் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. திடீர்னு ஒரு மொமெண்ட் வரும், அந்த மொமெண்ட்டில் இவர் ஹீரோயிக் டிஸ்பிளே பண்ணுவார். அதுக்கப்புறம் அவர் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அவருக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் வரும். அந்த அப்ஸ்டக்கில் அவர் வந்து ஓவர் கம் பண்ணுவார் அப்படிங்கிற இந்த யூஸ்வலான டெம்ப்ளேட் தான் இந்த படத்துலையுமே ஃபாலோ ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி புது விஷயங்கள் சிலது பேசியிருக்காங்க. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆக்ட் அண்ட் தேர்ட் ஆக்டில் திரும்ப அந்த யூஷுவல் ட்ரேட்டுக்குள்ளே அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே படம் அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா புதுசாக வந்த ஒரு கேரக்டர், அந்த ஜென் அப்படிங்கிற கேரக்டர், அந்த பாசிங் த மேண்டல் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதில் புதுசாக இருக்குது. பட் அதை தாண்டி குங்ஃபு பாண்டா எப்படியும் ஜெயிச்சிரும். குங்ஃபு பாண்டாவுக்கு ஒரு அப்ஸ்டக்கிள் வரும், அதை முடிச்சு அதை தாண்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான பில்டப்லாம் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பட் அதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஹீரோ அண்ட் ஹீரோட டீம் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதான் நியதி இல்லையா? ஸோ அது இந்த பாட்டிலையுமே கன்டினியூ ஆயிருக்கு. அது அந்த கிளைமேக்ஸ் பாசிட்டிவாக வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. பட் இந்த ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் நோக்கி போகிற ஜேர்னி இனிமேல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாகவும் டெம்ப்ளேட்டுக்குள்ளே அடங்காமல் ஒரு வித்தியாசமான விஷயமாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு மட்டும் ஃபீல் ஆச்சு. படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறது பார்த்தா, அனிமேஷன் படங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபீல் குட் ஃபீல் தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது இருக்கணும் இல்லையா, அது இந்த படத்துக்கு நிச்சயமாக இருந்துச்சு. அதில் வந்து மாற்றுக்கருத்தில்லை. படம் பார்த்து நமக்கு அந்த இன்னர் பீஸ் அப்படிங்கிறதும் கிடைக்குது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. அந்த வகையில் ஒரு பேக்டான தியேட்டரில் குழந்தைகளோட இல்லை ஃபேமிலியோட பார்த்தா நிச்சயமாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். மற்ற பாகங்கள், அதாவது முன்னாடி வந்த குங்ஃபு பாண்டா பாகங்கள் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வீக்கான படமாக எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக. பட் ஓவராலாக இந்த டெக்னாலஜி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்டண்ட் காட்சிகள் உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக இந்த படத்தை நிச்சயமாக தியேட்டரில் பார்க்கலாம். 3Dயில் ரிலீஸ் ஆயிருக்கு படம். இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் மோஸ்ட்லி ஸ்க்ரீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.